ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ஃப்ரிட்டர்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட், நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன், 5-6 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது மூணையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு குடைமிளகாய், இது நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா, 4 பிரெட் ஸ்லைசஸ், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு உங்கள் தேவைக்கேற்ப. ஒரு மிக்சிங் பவுலில் நம்மக்கிட்ட இருக்க 4 ப்ரெட்டை வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்திட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த பாலெல்லாம் நல்லா இஞ்சிரும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பாலெல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இது கூட நம்ம வேக வச்ச காய்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட், இதுக்கப்புறம் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, குடைமிளகாய், நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் புதினா, உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே சேர்த்துட்டு கையில் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு 3/4 வாசி மசிச்சு எடுத்திங்கன்னா போதும். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் இல்லை சிலிண்ட்ரிக்கல், எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செய்கிறேன். இந்த அளவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ப்ரெட் அப்படிங்கிறனால சீக்கிரம் கருகிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் அப்போ தான் நல்லா வேகும். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். கலரும் நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் மறக்காமல் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.